Dear guests, respected dignitaries, press media, digital and TV channel. Along with this, I also wish my entire crew is here, Maitri crew. So I wish and welcome you all for this audio launch. ஸோ பேசிக்கலாக சொல்ல போனோன்னா நானும் பரத் அவர் வந்து நண்பர்கள். ஸோ காலேஜில் வி ஹேட் மெட் ஹிம். அந்த இன்சிடெண்ட்டே ஒரு மாதிரி குண்டகாமண்டகாமான ஒரு நோக்கியா 1100 ஃபோல் செல்ஃபோன் வச்சுருந்தேன், ரப்பர் பேண்ட் சுற்றி வச்சுருந்தேன். அது காணாமல் போச்சு. 3 months தான் ஜாயின் ஆகி அது காணாமல் போச்சு. அது எங்கே தேடணும் போதோ சார்தா அப்போ வந்து என்கொயரி பண்ணார் என்ன. ஒரு நோக்கியா 1100 மேக்குக்கு என்னை ஒரு பேக்காக நினச்சி 1.5 hour என்கொயரி பண்ணார். அந்த என்கொயரி பண்ணிட்டுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் அவருடைய பெரிய வயசு, என்னோட 2 மாதம் சின்னவர் தான் அவர். ஏன்னா 7th டபுள் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் யூஷுவல். ஸோ அந்த மாதிரி போய் என்னை கல்ச்சுரலில் உள்ளே கொண்டு வந்து, அவருக்கு எவ்வளோ குருநாதர்கள் இருக்கலாம், எனக்கு குருநாதர் அவர் மட்டும்தான். ஸோ என்னை கல்ச்சுரல் ஃபீல்டில் கொண்டு வந்து ரெக்கக்னைசேஷன் கொடுத்து அண்ட் என் கலையை வந்து வெளியே பிரபலிச்சது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, வி போத் வெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஹி வெண்ட் இன் சினிமா, ஐ வெண்ட் இன் ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க, இந்த மாதிரி மைத்ரின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், நீ அதில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணு, காலேஜில் நீ என்ன பண்ணியோ அது இங்கே வந்து பண்ணுன்ட்டார். சரி ஓகே தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸ்லோவாக நடிகர்லேருந்து அசோசியேட் ப்ரொடியூசராக மாற்றினார். மாற்றிட்டு எல்லோரையும் அந்த ஷிப்பில் உட்கார வச்சார். அந்த ஷிப்பில் உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், ஃபேமஸான காமெடி டேல கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சொல்லுவாங்க, கப்பல் கடலில் போயின்னே இருக்கும், நடுவில் நின்றுச்சுன்னா கீழே இறங்கி தள்ளணுன்னாரு. அந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் தள்ள விட்டார். நாங்கள் கரையை தேட தேட அது வாபஸ் அப்படியே வந்துன்னே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிரிப்பு முகத்தோட எங்கள் ப்ரொடியூசர் பாஃப்னா சாரை நாங்கள் மீட் பண்ணோம், தருண்குமார் பாஃப்னா சாரை. சார் கோடான கோடி நன்றிகள், இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அண்ட் இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் தியேட்டர்ஸ்னா இட் இஸ் ரியலி அ கிரேட் ஃபார் அஸ் ஆஸ் அ மைத்ரி டீம் ஆல்சோ. வி தேங்க் யூ ஃபார் தட் ஒன். அண்ட் ஷார்ட் திஸ் ஒன், நாங்கள் குழுவில் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் சபையில் உட்காந்து பேசின்னு இருக்கும்போதும் பரத் வந்து ஒரு ஒன்லைன் சொன்னார், நீ வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா, அதுக்காக வாழுன்னு. அந்த டைமில் நான் அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யுவர் பிரெயின் இஸ் ப்ரிசைஸ், யூஸ் இட் வைஸ்லி. அதோடைய அவுட்புட்டை சூன் நீங்கள் தியேட்டர்ஸில் வந்து டெஃபினட்டாக பார்ப்பீங்க. யூ வில் என்ஜாய் த மூவி அண்ட் டெஃபினெட்லி இட் வில் கிவ் அஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அ நெக்ஸ்ட் சக்ஸஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அண்ட் ஃபைனலி ஐ தேங்க் Joel brother who has done an extraordinary music. So you will feel that everywhere, wherever you are going to see the clips and all those things. அண்ட் இதை தவிர்த்து ஒரு சில பேருக்கு நான் வந்து நன்றிகள் சொல்லணுன்னா, என் தகப்பனார் பாபு, என் தாயார் மேரி, அதுக்கப்புறம் எனக்கு இப்போது தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய் தகப்ப ஸ்தானத்தில் இருந்து நடத்தி கொண்டு வரும் என்னுடைய மூத்த சகோதரர் திலக்ராஜ் பாபு அண்ட் மை மாரல் சப்போர்ட்டர் இளைய சகோதரன் கௌதம் ராஜ் பாபு. அண்ட் இந்த ஃபிலிம் என்டையர்லி இல்லைனாலும் அங்கே இங்கே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி என்னை வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு என் மனைவியார் பிரியதர்ஷினி ஜிடி அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலாக நான் இங்கே 2 விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன். ஒன்று, இந்த படம் எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது, என்னோட அந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ல நான் ஆசைப்பட்றேன். படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நானும் பரத் சாரும் வந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்டுடியோ போய்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இந்த மாதிரி கதை இருக்குமாம்மா, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி சொல்லுடா பார்ப்போம் அப்படின்ட்டு கதையை சொல்லி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கோம். அப்போவே எனக்குள்ளே ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன், இது எங்கேயோ நடந்திருக்கே, நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கே அப்படின்ட்டு. படம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நானும் வெட்டிக்கிளே ஆகிட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்படியே தங்கிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னா, இல்லை மாமா அப்படின்னா, சரிடா நம்மளே புஷ் பண்ணுவோம், இதை நானே கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் எங்களால் நவரவே முடியல. அன்றைக்கி வந்து நானும் உங்கள் குடும்பத்தான் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் பாஃப்னா சார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லேருந்து அவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காரு.
இந்த நிலைமை இந்த இடத்துல வந்து நான் எனக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணவங்கள நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று, நான் இந்த நிலைமைக்கு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்பா பேர் கன்னியப்பன், அம்மா பேர் பவளமல்லிகை. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு முகத்தை மட்டும் நான் பார்த்து வளர்ந்தேன்னா அது எங்கள் அண்ணன். நான் எங்கள் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் பேர் விஜயசங்கர். அவர் இல்லைங்க கூட, ரொம்ப நல்ல மனுஷன். நான் எப்போ பண்ணாலும் கேட்பார், எப்படா போகுது படுவோம், எப்படா போகுதுடா படுவோம் அப்படின்ட்டு. அந்த மனுஷன் நான் மிஸ் பண்ணுறேன். எங்கேயாவது இங்கேருந்து பார்ப்பாரு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் என்னை சின்ன வயசுலேருந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய மாஸ்டர் வேலை அங்கிள். அவங்க ஒய்ஃப் காந்திமதி. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோரும் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மனசை நிச்சயம் அது தோடும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Ladies and gentlemen, I welcome you on behalf of my three and especially the media people. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சென்னைக்கு ஒரு co-producer-ஆக வந்து இங்கே லேண்ட் ஆவேன்னு. I've been to Chennai earlier. I was working in Times of India. I know how important media is. I heartfully request all the media people to please support this movie. And I didn't expect that I'll be giving a speech also. I'm sorry for that to not be prepared. But honestly, நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, பரத்தை என்னை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு காமனாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அசோக்னுட்டு. நானும் என் மகளும் ஒரு வாட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அசோக் பேசிகிட்டு இருந்தாப்புல, ஆனால் பரத் தெரியுமான்னுட்டுன்னு. பரத் வந்துட்டு ராகேஷ் என் டீமில் விளையாடுவோம். மீன்ஸ் நாங்கள்லாம் 2 பேரும் ஒரே டீமில் விளையாடுவோம். ஸோ இன் தேட் கேஸ் அப்போது சொன்னாப்புல எனக்கு பரத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு தேவைப்படுதான்னு நான்ட்டுன்னு. சரி, பரத்துன்னு நான் தெரிஞ்சவங்க தானே, ராகேஷோட தம்பி அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசும்போது இப்படி சொன்னாப்புல ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படுதுன்னுட்டுன்னா. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் நத்திங் டு மீ. ஐ ரியலி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் அதை பார்க்கும்போது ஐ ட்ரை டு சப்போர்ட் ஆர் புல் இன் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் டு சப்போர்ட் த மூவி. அது இட் டின் ஷேப் அப் வெல். நான் ஏன் இதில் பிச்சின் ஆகணுன்னா, அந்த மூவி பார்க்கும்போது கூட எனக்கு இட் வாஸ் அ வெரி ரா மூவி. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடையாது, ரொம்ப ரா மூவியாக இருந்துச்சு. அந்த மூவி எல்லாம் பார்த்து முடித்தப்போ எனக்கு இந்த மேக்கிங் ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ தட் ரியலி டச் மீ. இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் இவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்காப்லன்றதுக்கு that one reason and that one song really touched me is நான் அப்பே சொன்ன பரத்துக்கு that one song will be really touching me. These are the 2 important reasons. And of course Bharat is a good guy. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவங்க அண்ணன் ராகேஷ் கூட ரொம்ப நல்ல பையன். they have taken a lot of effort from their family, friend circle, lot of friends of course. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணியிருக்காங்க. I wish this movie goes out very well and I request all the media team to please support this and take this forward. Thank you all. ஊடக நண்பர்கள், திரை நண்பர்கள், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் பங்கெடுத்து கொள்வது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். காரணம் வந்து இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இயக்குனர் பரத்தோட வேலை செய்திருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்குள்ளே எல்லோரும் உணர்ந்திருப்பீங்க. வழக்கமாக இயக்குனர், தயாரிப்பாளர் அந்த படிநிலைகளெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. திரைத்துறையில் வந்து இயக்குனராக இருப்பது என்பது மிகுந்த தனிமையான பயணம். கூப்பிட்டா அசிஸ்டன்ட்ஸ் ஓடி வருவாங்க, காஃபி வரும், சாப்பாடு கிடைக்கும், 100-200 பேர் செட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இயக்குனருடைய தனிமை என்பது இயக்குனரோடே இருப்பது. திரைக்கு பின்னாடி, படப்பதிவுக்கு பின்னாடி நிறைய வலி, இழப்பு, போராட்டம், குழப்பம், தயக்கம், தடை, சந்தேகம் எல்லாத்தோடையும் இருக்கும். அந்த தனிமையை எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் பரத் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், சினிமானா ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த டெம்ப்ளேட்டை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, வணிக நோக்கத்திற்காக அல்லது மற்ற சமூக நோக்கங்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் நம்ம வலியுறுத்திகிட்டே இருக்கோம். அந்த டெம்ப்ளேட்டை தகர்த்திருக்கார் பாரத் இதில். அதாவது நம்ம வழக்கமான சொற்களெல்லாம் பயன்படுத்துவோம்.
அதிக வயலன்ஸ், பாலியல் விஷயங்கள், குத்துப்பாட்டு இந்த மாதிரி அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. மேக்கிங்லேயே நிறையா நீங்கள் கதையை வந்து உள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அண்ணல் அம்பேத்கரினுடைய கருத்தியலில் ஊறியவள் நான். அதனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நன்றி, அந்த கருத்தியலை உள்வாங்கிய நிறைய கலைப்படைப்புகள் வரவேண்டிய அவசியம் இந்த சமூகத்தில் எப்பவும் இருந்துகிட்ருக்கு. பரத் மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் வரவேண்டிய அவசியம் இருக்குது. முழு இந்தியாவிற்கும் இதை பேன் இண்டியா படம்னே நம்ம சொல்லலாம், பேன் இண்டியன் ஃபில்ம்னு நம்ம அவசியம் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுப்பற்று மிக்க எவருக்கும், சமூக பற்று, சமூக மக்கள் மேலே அக்கறை இருக்கிற எவருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இளைய தலைமுறையினுடைய முதல்வனாக நம்ம வந்து பரத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை நம்ம எப்பொழுதும் வந்து ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப வழக்குழிந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நகர்ந்து எப்போவோ போயிடுச்சு. ஆனால் நம்ம அதை கனவு தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அது எப்போவோ சமூகத்திற்கு மத்தியில் இறங்கி அது நமது கதை, நமது கருத்து எல்லாவற்றையும் குழைத்த ஒரு உணர்வு தொழிற்சாலையாக மாறி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சினிமா வந்து எங்கெங்கும் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு மத்தியில். ஆனால் அதை நகர்த்தி வைத்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஊடகமாகவே பார்க்கும் நிலை வந்து மாற வேண்டும். அதுவும் இந்த திரைப்படத்தில், மைத்ரி படத்தில் மாறியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் பரத் தான் இதில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். 2 கதாபாத்திரமாக இதில் பண்ணியிருக்கிறார். அவர் இயக்குனராகவும் செய்திருக்கிறார், கதாநாயகனாகவும் பண்ணியிருக்கிறார். கதாநாயகனை விட இயக்குனர் கதாபாத்திரம் வந்து மேலோங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதும் சொல்லுவாங்க, இலக்கை விட, சென்று சேரும் இலக்கை விட பயணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சித்த மருத்துவர், சித்தர்களுடைய தத்துவங்களில் பெரிய நம்பிக்கை கொண்டவள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தோட பயணத்தை நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ அனுபவித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டு மனசாட்சியாக இந்த படம் வந்து இருந்திருக்கு. இயக்குனர் பரத் தான், தயாரிப்பாளர் வந்து தருண்குமார் தான். ஆனால் இந்த படத்துக்குள்ளே வந்து வேலை செய்த பணியாற்றிய எல்லோருமே இந்த படத்தினுடைய கூட்டு மனசாட்சியாக இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினல், ஒரு அரிய ஒரு பண்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்தில் நம்ம உள்வாங்க முடிஞ்சது அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறம் இன்று சினிமா திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுவது அப்படின்னு நான் நம்புறது என்னென்னா, ஒரு நவீன சினிமா பண்பாடு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் இந்த படத்தில் வந்து செயல்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷூட் ஸ்பாட்லாம் போல, அதெல்லாம் தெரியாமல் நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் நான் இவர்களோடு பழகிய வரைக்கும் ஒரு தோழமையாகட்டும், தோழமை உணர்வு, சமத்துவ உணர்வு, ஒரு உழைப்பு, கூட்டுழைப்பு எல்லாமே அவர்களோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்கமற கலந்துருக்கும். அது வந்து ரொம்ப அவசியம். சினிமான்னா அதுதான் இன்றைக்கி நமக்கு. ஏன்னா இன்று வந்து நமக்கிடையில் இருக்கிற வலிமையான ஊடகம், நிறைய கலைஞர்களை உள்வாங்கிய ஊடகம், நம்ம எல்லோருக்கும் சமூகத்திற்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான தொடர்பு ஊடகமாக இருப்பது வந்து சினிமா தான். அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து அப்படியான ஒரு புதிய பண்பாட்டை வந்து அவர்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது வந்து தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இது ரொம்ப அவசியம் இன்று. அப்போ தான் சினிமா வந்து மக்களினுடைய ஊடகமாக மாறும். மக்கள் வந்து அதாவது ஏன் வந்து சினிமாவால் பல நேரம் வந்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் மக்களிடமிருந்து. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பாக மைத்ரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். அது தொடர்வதில் அதான் இருக்குது அந்த சவாலும் அந்த சாதனையும். அது வந்து சாதாரணமானதில்லை. தொடங்குவது மிக எளிது. அதை நீண்ட காலத்திற்கு அந்த பண்பாட்டை சமூக பண்பாடாக மாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் வந்து பாடலாசிரியராக பணியாற்றிய அனுபவம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சே எழு பாடல் எழுதியதற்கு பின்பு வெகு சில பாடல்களில் தான் இந்த பாடலில் கிடைச்ச
எனக்கு அந்த சுதந்திர உணர்வு கிடச்சிது அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப விடுதலையான ஒரு மன உணர்வோடு நான் எழுதினேன். முழு உத்வேகத்தோட எழுச்சியோடு எழுதினேன். அப்படி எழுதும் போதே அந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மையான பாடலாக மாறிடுது. அந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி ஜோயலுக்கும் பரத்க்கும். ஏன்னா ஜோயல் பாடியிருக்காங்க, பிரியங்கா பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஏக்கம் தொனிக்க பாடியிருக்கிறாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் பாடல் எழுதிய அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பயணம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம பயணிக்கிறோமோ அதுதான் இலக்கை தேர்ந்தெடுக்கிறது என்ற நம்பிக்கையுடையவள். அப்படி பார்த்தால் நிலம், நீர், காற்று எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து தருண்குமார் பாஃப்னாவை இந்த படத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு சரியான தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படத்திற்கும். இயக்குனர் வந்து எந்த விஷனில் அந்த படத்தை பார்க்குறாங்களோ, ஏன்னா பரத்குள்ளே வந்து ஒரு ஐடியா இருக்குது. அவர் வந்து அண்ணல் அம்பேத்கரின் கருத்தூறிய ஒரு உள்நிலையிலிருந்து இந்த கதையை ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்திருக்கார். எல்லோரும் சின்ன படம், சிறிய படம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு என்னுடைய கற்பனையில் வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் படம். அதை பார்த்து அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் சென்றால்தான் அந்த படம் வந்து உங்களுக்குள்ளே என்ன ரசவாதத்தை பண்ணுது அப்படின்னு நீங்கள் அது உணர முடியும். இந்த ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ் முடிக்கணும் என்னம்மா, ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி கற்பனைகள், கதாபாத்திரங்கள் எல்லாம் தாண்டி அதை வந்து உங்களுடைய ரத்தத்தோட எலும்போடு இணைப்பதற்கான பணியை வந்து பரத் செஞ்சுருக்காரு. அவரோட தருண்குமார் பாஃப்னா இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், மூளை முடுக்கெல்லாம் இந்த படத்தை கொண்டு சேருங்கள். மக்களின் மன இடுக்கெல்லாம் இந்த படம் சென்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆங்கர் கவிதாக்கா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணும்போதே சொன்னாங்க, ஹீரோ பெங்களூர்காரு, ஹீரோயின் வந்து இலங்கைக்காரவங்க, ப்ரொடியூசர் அதர் ஸ்டேட்டு, மியூசிக் டைரக்டர் வந்து கேரளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாடல்கள் மட்டும் தமிழர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு. ஒரு இசையமைப்பாளர் வேறு மொழியில் போய் இசையமைச்சிடலாம். ஒரு ஒளிப்பதிப்பாளர் வேறு மொழியில் போய், வேறு நாட்டில் போய், வேறு நிலத்தில் போய் ஒளிப்பதிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த மண்ணில் வாழாமல், இந்த காற்றை சுவாசிக்காமல், இந்த தண்ணியை குடிக்காமல் ஒருத்தனாலும் தமிழ் பாட்டு எழுதிட முடியாது. ஏன்னா தமிழ் பாடலாசிரியர்கள் அவங்க வெறும் பாடலாசிரியர்கள் மட்டும் இல்லை, 2000 வருட பண்பாட்டோட தொடர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழர்கள் இப்போ வரைக்கும் செழிப்பாக இருக்காங்க. செழிப்பாக இருக்கிறதுக்கு பாடலாசிரியர்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். தமிழர்கள் அல்லாத, தமிழே தெரியாத, தமிழே எழுத படிக்காத சில பேர் வந்து பாடல் எழுதுகிறாங்களே, அதெல்லாம் ஹிட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் சத்த குப்பைகள். பாடலாசிரியருக்கு மட்டும்தான், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பாடலாசிரியருக்கு மட்டும்தான் சமூக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பாடலாசிரியர்கள் பெரும்பாலான ஆடியோ லான்ச்சில் வந்து பாடலாசிரியர்களை மேடை ஏற்றுறது இல்லைன்னு பல பாடலாசிரியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஃபீல் பண்ணேன். இந்த மேடையில் 2 பாடலாசிரியர்களை மேடை ஏற்றின இயக்குனர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். எனக்கு முதல்ல இயக்குனர் வந்து கதை சொல்ல வந்தப்ப மேலோட்டமாக சொன்னப்ப இது மக்களுடைய அடிப்படை சாதி கொடுத்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வரி தான் சொன்னேன், ஒருவேளை இந்த படம், இதோட கதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தால் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். நான் ஒரு ஆளாக இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய படைப்பு இதுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலைஞனாக எனக்கு அந்த பொறுப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைங்க, இது மக்களுக்கான படங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், அந்த படத்தையும் பார்த்தேன். ரா மெட்டீரியலாக இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இயக்குனர் பரத், அவர் தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய கதைன்னு நினைக்கிறேன். வேதனையையும் கண்ணீரையும் கலையாக மாற்றக்கூடிய வித்தை அவருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்களில் இன்னும் அவர் அந்த உயரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்துறதா அல்லது வாழ்த்த கோருவதான்னு தெரியல, ஏன்னா நாங்களும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஒரு பாடலாசிரியராக நான் வாழ்த்துறேன். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்க சக பாடலாசிரியர்கள் கவிஞர் குட்டி ரவிதி, கவிஞர் யுகபாரதி, கவிஞர் அஸ்மின்,
உள்ளிட்ட பாடலாசிரியர்கள் சார்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ഹലോ എല്ലാവർക്കും വണക്കം. ഐ എം ഫ്രം കേരള. ഞാൻ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. സോ ഞാൻ வந்து മലയാളം, തമിഴ് ആൻഡ് ഇംഗ്ലീഷ് എല്ലാം കലർന്ന് ഐ വിൽ ട്രൈ ടു സ്പീക്ക് സം വേர்ட்ஸ் about the movie. ஸோ ஆக்சுவலி ஐம் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் பரத் ப்ரோ கிட்ட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஃப்ரம் 2019-20 அந்த காலத்தில் தான் வி ஸ்டார்டட் த ஜேர்னி. அவங்க ஒரு ஃபுல்லாக எடிட்டட் ஒரு ஸ்டோரி, ஒரு எடிட்டட் மூவி என்கிட்ட ஹி கேம் அண்ட் ஷோட் டு மீ. அண்ட் ஃபஸ்ட் டைம் when I saw that movie I was completely in, and from there I started with the team Maitri. So I am so happy and so grateful to be a part of this team because என்னோட சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதிய குட்டி ரேவதி மேம், அது யுகபாரதி சார், அதுபோലുള്ള லிரிசிஸ்டுகள் எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தான ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்குன்னு அந்த சாங்ஸில் லிரிக்ஸ் இந்த மீனிங். அண்ட் ஸோ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டோரி கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் ஆல்சோ த ஃபீமேல் கேரக்டர் காயத்ரி ஷான், அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி லைன் அது கம்ப்ளீட்டாக நம்ம ஐ ட்ரை டு கம்யூனிகேட் த்ரூ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் தி சாங்ஸ். ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் thankful to the entire team and also the not late Tarun sir for making this movie to happen to the audience and the theaters. So thank you so much. Thank you. இதில் ஒரு இமோஷ்னலான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, ஒரு அம்மா கேரக்டர். எல்லா வீட்லேயும் அம்மாவுக்கு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும் பிகாஸ் ஷீ இஸ் த லீடர் ஃபார் தட், ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர். ஸோ அவங்க கையில் தான் என்டையர் ஃபேமிலியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் பரத் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் சார் ஃபார் சப்போர்ட்டிங் த என்டையர் டீம். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் மைத்ரி பிகாஸ் சில பேர் தான் எனக்கு அங்கே தெரியும். மை தேங்க்ஸ் டு ராபின் சார் அண்ட் ஃபியூ பீப்புள் லைக் பூஜா, நிஷா அண்ட் ஆல். ஸோ ஐ அப்ரிஷியேட் த என்டையர் டீம் ஃபார் த ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியரிட்டி இல்லாமல் இவ்வளோ வருஷம் கழித்து இதை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக ஆக்க முடியாது. ஸோ காட் பிளெஸ் யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சில பேருக்கு மட்டும். இந்த கோ ப்ரொடியூசர் லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் மிஸ்டர் ராகேஷ் அண்டு விஜயராஜ், தென் ஆல்பர்ட், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கேமராமேன் விக்னேஷ் மல்லையா, அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மியூசிக் டைரக்டர் ஜோயல் ஜான்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா தருண்குமார் பாஃப்னாக்கு தான். ஏன்னா எங்களை வந்து கரெக்டான டைம்லேயே ரிசீவ் பண்ணார். எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சாரை வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் என்னை ரிசீவ் பண்ண விதமே ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து ஹக் பண்ணி ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மூடில் தான் நான் வந்து ரிசீவ் பண்ணார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தட் டே. ஸோ நான் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கவிதையுடைய லைன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப கேட்சிங்காக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவிதையை வந்து யார் எழுதுனான்னா 1941 தேசிய கவி விநாயகம் பிள்ளை அவர் எழுதின ஆசியா ஜோதி அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வர ஒரு கவிதையோட 2 லைன் மட்டும் சொல்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. எப்படின்னா மங்கையர்னா பெண், அதாவது ஒரு பெண்ணாக பிறப்பதற்கே நீங்கள் வந்து மிகப்பெரிய தவம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கவிதையோட 2 அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மைத்திரி படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த கவிதை வந்து உங்கள் மனசில் கேட்கும். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா. நான் இந்த படத்தில் எனக்கு நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இங்கே கம்மியாக தான் பேசணும் அப்படின்ற எனக்கு நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஒன்றே சொல்லிடுறேன், அது எனக்கு இங்கே பேசணுன்னு எனக்கு ஆசையாக, நான் அந்த ஸ்க்ரீனில் பேசினதை நான் இங்கே பேசணும் ஆசை. அதுக்கு முன்னாடி என்னுடைய வெட்டிக்கிளி நான் டைரக்டருக்கு வந்து நான் அது செல்லம் கொஞ்சம் இல்லையா, அம்முக்குட்டி பொம்மைக்குட்டி மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி
நான் வந்து பரத்தை வந்து வெட்டிக்கிளீன் அப்படின்னு தான் வந்து நான் செல்லமாக நான் வந்து கூடுவேன். அவன் வயசில் சின்னவனால என் தம்பி அப்படிங்கிற மட்டும் தான் நான் அவன் இவன்லாம் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ அந்த அந்த இந்த டீசரில் பார்த்த அந்த அந்த ஒரு டைலாக்கை நான் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன். டேய், உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமாடா? கேப்டன் விஜயகாந்த் இப்படியே பேசி ஜாலியாக போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. டேய், நீ வாடுறது ஒரு காரணம் இருக்கும்டா, அதுக்காக வாடு. நன்றி. நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இத்தனை வருஷமாக என்னை செதுக்கிய அத்துணை இயக்குனர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மைத்ரி ஆடியோ லான்ச்சில் நான் இங்கே இருக்க காரணமாக இருக்க என்னுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு சொன்ன இயக்குனர் கார்த்திக் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் தருண் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மைத்ரி அப்படின்னா என்னவா இருக்கும்? எல்லாரும் ஒரு டவுட்லேயே இருப்பீங்க, இந்த மைத்ரின்ற டைட்டிலுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு. அதுக்கு எங்களுடைய டைட்டிலில் போயிட்டு நீங்கள் அந்த மைத்தின்ற பேரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் எல்லாமே இருக்கும். அதுவே இதை ஸ்பெஷலாக நான் கருதுகிறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணுன்னா, இந்த டீமில் நான் போய் பார்க்கும்போது ஏதோ புதுசாக தான் நான் போனேன், பட் ஒரு ஃபேமிலி மாதிரி அது ஆகிட்டோம். அங்கே எனக்கு ட்ரீட் பண்ண அசிஸ்டண்ட் டைரக்டர், முக்கியமாக சொல்லணுன்னா இலா, பிரவீன், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் அப்படி கேர் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா யுனிக்காக இருந்தது. நானே பார்த்துட்டு என்னடா இது யுனிக்காக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அதுவே இந்த படத்துக்கு வந்து பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு என்னோட கருத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நடிச்சிருந்த காயத்ரி ஷான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி நடித்தாங்க, அப்புறம் கெயின் பண்ணி நடித்தாங்க. அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே பிரமிப்பாக பார்ப்பீங்க, என்னடா அது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்களேன்னு. ஆனால் எங்களுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் வந்து சும்மா முடியை நீட்டாக வளர்த்துக்கிட்டு, பின்னாடி கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு, இப்படி தூக்கி அப்படியே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு, நம்ம எதிர் வீட்டு பையன் மாதிரி இருக்கானே, இவன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறானேன்ற மாதிரி சூப்பராக நடிச்சுட்டு போயிட்டார். ஸோ மியூசிக் ஆடியோ லான்ச்சில் வந்திருக்கோம். இதில் வந்து மிஸ்டர் ஜோயல் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு 5 சாங்கோ 6 சாங்கோ இருக்குது. இதில் இப்போ ஒரு சாங் பார்த்தீங்க, அதில் வந்து ஒரு ஹம்மிங் வரும், கரி 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 கரின்னு. அதுவே கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எல்லா விஷயமே சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா டைலாக். இந்த படத்தில் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி ராவாக இருக்குது இந்த படத்தில்னு நினைப்பீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு தலையில் ஒரு சுத்தியல் விழுந்த உடனே ஒரு சவுண்டு வரும், டங்குன்னு. அந்த மாதிரி இருக்குங்க டைலாக் எல்லாமே. எனக்கே நானே பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குது. அதாவது டைலாக் வந்து இவர் வந்து எப்படின்னா ட்ரூ இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய டைலாக் எழுதியிருக்காரு. அதாவது கற்பனையில் எழுதுனதை விட ரியலாக பார்க்கும்போது பேசுகிறாங்கல்ல நிறைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸை வச்சு எழுதுனதுனால ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், திரைத்துறை சாராதவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மீடியா பீப்புளும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை பெரிய படமாக ஆக்கணும். ஏன்னா இந்த படம்லாம் பெரிய படமாகனா அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து படம் பண்ண கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. அதனால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் வெல் ப்ரிப்பேர்டாலாம் வரல. முன்னாடி எங்கள் டைரக்டர் சொன்னார் நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துடணுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நர்வஸ் அந்த எதுனா தப்பாக பேசி நான் மன்னிச்சிருங்க. என் பேர் வந்து ஃபிலோமின் ராஜ். நான் பெங்களூர் சித்தார்த்த நகர் ஏரியாவிலேருந்து வரோம். நாங்கள் பிறந்தது பார்ன் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே அங்கே தான்.
எங்களோட சீனியர் அண்ட் எங்களோட எல்லா விஷயத்துலேயும் என் குருநாதா பரத். இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்பி உன்னால் பண்ண முடியும், நீ பண்ணு, நீ வந்து நில்லு, கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணுவேன். நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சின்னது தான். என்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை என் கையில் கொடுத்து கண்டிப்பாக நீ இது பண்ணுவேன்னு இந்த கேப்டன் ஆஃப் ஷிப் எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் நான் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். அக்கா, மாமா, ஆண்டி, மாமா அண்டு அண்ணா, ராகேஷ் அண்ணா, விஜய்ண்ணா அண்டு எங்கள் அம்மா. தேங்க்ஸ் மீ. நான் கண்டிப்பாக இங்கே நிற்கிறேன், என் டீம் கூட பரத் இருக்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணது ஜெயிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐ நெவர் கிவ் அப். லவ் யூ ஆல். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் கொஞ்சம் ஃபஸ்ட் வரும்போது இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கல. வெரி சாரி. நான் நாளைக்கு படம் பார்க்க போகிறேன். ரொம்ப ஆடியோ லான்ச்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் என் நண்பர், இனிய நண்பர், தயாரிப்பாளர் தருணுக்காக வந்தேன். ஆனால் இந்த மேடை வந்து மிக சிறப்பான மேடையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான மேடையாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. என்னோடய டிஸ்ட்ரிபியூட்ரு அவர் வீடு விவேகானந்தன் சார். அவர் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுவார். அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போதே இந்த படத்தை அவர் ஏதாவது 10-20 சீன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சும்மாலாம் வரமாட்டார். ரொம்ப நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. வேகந்தா பிக்சர்ஸ் நீங்கள்லாம் நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய பேனரில் நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். அதில் 8 டைரக்டர் எல்லாமே டெபியூட் தான். மியூசிக் டைரக்டர் ஒரு 5-6 மியூசிக் டைரக்டர் எல்லாம் டெபியூட் தான். இங்கே நிறைய பேர் டெபியூட்டாக இருக்கனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. கண்டிப்பாக அது தாண்டி அவர் நிறையா புக்ஸு படிப்பாருன்னு சொன்னாருங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய டிசைன், அந்த மைத்ரிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனா படம் ஞாபகம் வருது. அந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நான் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இந்த சாங் வந்து பார்த்துருந்தேன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப இந்த பத்திரிகை நண்பருக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நிறையா இருக்குது. நீங்கள் இந்த சின்ன படத்துக்கெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்போசர் பண்ணுங்கள். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது நிறையா நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு ரெவென்யூ தருது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்களாம் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்போசர் பண்ணுவீங்க. யூஸ்வலாகவே நல்ல படங்களுக்கு எப்போயுமே எஃபெக்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குட்டிரேவதி மேடமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் அவங்களுக்கு வந்து எனக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக உங்களுக்கு தெரியும். எனக்கு சும்மாலாம் வெறும் வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு விஷயம் இல்லாமல்லாம் அவங்க வந்து வரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மேடை ரொம்ப சிறப்பான மேடை. மியூசிக் டைரக்டரை பற்றி நடிகர் சொன்னார். மற்றபடி எல்லோரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 7-8 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போனா அந்த 7-8 சாங் எத்தனை நிமிஷத்தில் இருக்குதுன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா தெரியுது. இதில் நான் பார்க்காதனால நான் எதையுமே பேசல. ஆனால் ரொம்ப மேடை ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. இங்கே இருக்க கேமராமேன் சரி நண்பர், தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போல்லாம் அவங்களாம் வராங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி வராங்கன்னா சும்மா ஒரு மொத்தமாகவே பரத்தையும் அந்த கதையும் நம்பி வந்திருப்பாங்க. என்னோடய நண்பர் தருண்குமாரையும் நம்பி வந்திருப்பாங்க தான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஒரு சிறந்த படமாக இருக்கும். டைட்டிலே ஒரு நல்ல சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அருமையாக மைத்ரி, ரொம்ப நல்லா நேம் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த எழுத்துக்குள்ளே நிறையா அந்த வார்த்தைக்கு நிறையா இருக்குதுன்னு பரத் என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது சொன்னார். ஸோ நானும் இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையணும், இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் மரியாதைக்குரிய ஆளுமைகளுக்கும் காலை வணக்கம். பொதுவாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போது அந்த பாட்டு எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட கவிதா இன்றைக்கி என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு ஒரே இயக்குனருக்கு நிறைய எழுதுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். மைத்ரி ஆக்சுவலி இந்த மேடை வந்து எனக்கு வந்து குட்டிரேவதி என்னுடைய அருமை தோழர், மிக முக்கியமான கவிஞர், என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய எல்லா வளர்ச்சியிலும் உடன் இருப்பவர். அவங்க தான் முதல்ல கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த படத்தை சொன்னாங்க. அப்புறமா பரத் ஃபோனில் பேசினார். இந்த மைத்திரி படம் வந்து நிறைய அது சம்மந்தமாக ஃபோனில் பேசியிருக்கிறோம். போன வாரம் கூட அதோட ஸ்க்ரீனிங் கூப்பிட்டாங்க. நான் அங்கே லொக்கேஷன்
பார்க்குறதுக்காக காயல்பட்டினம்ல இருந்ததுனால வர முடியல, மன்னிக்கணும். ஆக்சுவலி மைத்ரி படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜோடு இருக்குது. அவங்களுடைய மெர்சிலெல்லாம் பேந்தர்ஸ் அப்படின்னு இருக்கு, நிறைய குறியீடுகள் இருக்குது டைட்டிலில். இந்த நேரத்தில் நான் ஆப்பா ராசா அந்த மேடையில் இருக்கிறதுனால நிறைய இந்த மேடையில் அதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஆப்பா ராசா இருக்கிறதுனால அதை சொல்கிறதுனால இன்னும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 என்னுடைய அவள் பெயர் தமிழரசி ரிலீஸ் ஆன புதுசில் அவர் அப்போ பத்திரிகை நிருபராக இருந்தார், புதிய பார்வை பத்திரிகையில் நிருபராக இருந்தார். என்னை சந்தித்து வந்து ஒரு பேட்டி எடுத்தார். அப்போ அந்த பேட்டி எடுக்கும்போது அது ஒரு ரொம்ப விரிவான ஒரு பேட்டி. 2010 அந்த பேட்டியில் தலித் சினிமா, விளிம்பு நிலை மக்கள், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பற்றி நீண்ட ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. அதோட டைட்டிலே வந்து தமிழின் அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா அப்படிங்கிறது தான் 2010. அப்போ அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் வந்து, இனி வரக்கூடிய காலங்களில் தலித் சமூகங்களில், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து படைப்பாளிகள் மேலெழுந்து வருவார்கள். மறுக்கப்பட்டவர்களின் கதைகளை வந்து தொடர்ச்சியாக இங்கே பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வியாபாரத்தளம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்து. அப்போது ஃபேஸ்புக்கில் வந்து அந்த இன்டர்வியூ வரும்போது பயங்கர சண்டைலாம் இருந்துச்சு. நிறைய பேர் எங்கிட்ட வந்து சினிமாவில் குட் சினிமா பேட் சினிமா தான் இருக்குது, தலித் சினிமான்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, கருப்பின மக்களை பற்றின ஒரு நாவலில் கருப்பின இலக்கியத்தை, கருப்பு விஷயத்தை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி விளிம்பு நிலை மக்களை பற்றி எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தலித் சினிமான்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா. கடைசி வந்து அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு, அவ்வளோ வட்டி இருந்தது எனக்கு வந்து. அப்புறம் 2012 வந்து அட்டகத்தி வருது, 2018 பரியேறு பெருமாள் வருது. தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகுது அந்த. ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சினிமாவில் எல்லா காலங்கள்லையுமே எல்லா கதைகளையும் பேசுகிறோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கதைக்களங்களுக்கான வியாபாரத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த ஆடியோ லான்ச் அவர் பரத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காருன்னா அதோட ரியல் ஹீரோவாக பார்க்குறது வந்து தருண்குமார் பஃப்னா சார் தான் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை, ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹபீபிக்காக தேட்டர் விசிட் நிறைய போனேன் வந்து. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பாலமகேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டுமில்லை, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே வந்து ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்துருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம், ஆனால் ராகுல் சார் வந்து சண்டை போட்டு தரலைன்னா பாருங்கிற மாதிரி குடுமைப்பிடி சண்டை போட்டு தான் உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினார். அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறிச்சு, 3 ஷோவாக மாறிச்சு. ஸோ எங்கள் ஸ்க்ரீனிங்கில் எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. அது ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலேருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையோடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபீபியையும் என்னோடய அவள் பெயர் தமிழரசியையும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. இன்றைக்கி 3வது நாள் 4வது நாள் ஒரு படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வர்றதும் போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 தேட்டரு 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்குது. அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க.
இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது, சரி ஓகே இன்னொரு ஒரு வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ளே வராத போதாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வந்து அதோட அடிப்படையிலேருந்தே சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி, நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம வந்து இது தள்ளினோம்னா அந்த படம் தேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் வந்து தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பின்புலத்திலேருந்து வர்றீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அறம் இருக்குது. சிறிய படங்களை வந்து இந்த மாதிரியான போராடிக்கக்கூடிய கலைஞர்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். பரத், பொதுவாகவே வந்து என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்லாம் சொன்னோம்னா அதை ஈஸியாக நம்புவாங்க. இங்கே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ விளிம்பு நிலை தலித் மக்களை பற்றி ஒன்று சொன்னோம்னா அதுதான் நம்புவாங்க. குறிப்பாக திருநங்கைகளை பற்றி உஸ்ஸு பொட்டை அப்படின்னு கேவலமாக பேசணும்னா அதை கைதட்டுவாங்க. ஏன்னா அது வந்து வெகுஜன ரசனையில் காலங்காலமாக ஃபீட் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ நீங்கள் வெகுஜன ரசனையில் நின்றுக்கிண்டு வெகுஜன மக்களோட ஒரு ஒரு பொருளை எடுத்து படம் பண்ணுறதுக்கும் அதுக்கு எதிராக நின்று ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது வந்து பரத்துக்கு இருக்குது. அது உண்மையிலே நீங்கள் முதல் படமே இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ட்ரெய்லர். மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர்கள், படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஒளிப்பதிவாளர், எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு படம் சக்ஸஸ் இல்லைன்னா அந்த இயக்குனர் அடுத்த நாள் தனிமைப்படுத்தப்பட்டுருவார். அந்த தனிமை வந்து அவர் அது வரைக்கும் இருந்த தனிமையை விட ரொம்ப மோசமான தனிமையாக இருக்கும். யாரெல்லாம் அந்த கொள்கையை பேசுகிறாங்களோ அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ இந்த துறை முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு துறை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும். தொடர்ந்து தருண்குமார் சார் மாதிரியான நல்ல மனிதர்கள், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அவங்க மெட்ராஸ் என்டர்டெயின்மெண்ட் நந்தகுமார் சார் எல்லாருமே நல்ல நல்ல படங்கள் கூட நிற்கணும். நிச்சயமாக இந்த கலைஞர்கள் எல்லோருக்குமே இதில் நடித்த காயத்ரி ஷான்லேருந்து எல்லோருமே நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் கடலில் எத்தனை புயலை சந்திக்கிறீங்க, எவ்வளோ திமிங்கலங்களை சந்திக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆழி பேரலைகளை சந்திக்கிறீங்கிறதெல்லாம் உங்கள் விஷயமே இல்லை. கப்பலை கரை கொண்டு வந்து சேர்த்தமாங்கிறது தான் வரலாறாக மாறும். வந்து ஸோ கப்பலை கரை கொண்டு வந்து கவனமான முறையில் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் இதுவே ஒரு பெரிய சைனிங்காக தெரியுது. இவ்வளோ முக்கியமான ஆட்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. தோழர் குட்டி ரேவதி அவங்கள என்னென்னா ஆக்சுவலி சமீப காலமாக நான் சொல்ல போனால் நிறைய விழாக்களுக்கு போக முடியல. ஏன்னா டிசம்பரில் ஷூட்டிங், அதுக்கான வேலைகள் இருக்கிறதுனால ரேவதி தோழருக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அது நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல டீம். அவங்க எல்லாரையுமே வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. உரையை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். நந்தகோபாலன் சொன்ன மாதிரி இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன், சீன்ஸ் பார்த்துருப்பேன், சாங் பார்த்துருப்பேன்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஆனால் தருண் என்கிட்ட இது வரைக்கும் என்ன டைட்டில்னு கூட சொல்லலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், திங்கக்கிழமை காலையில் வந்துருங்கன்னு மட்டும் சொன்னார். நான் சரின்ட்டேன். ஆனால் என்ன டைட்டில், என்ன படம், யார் டைரக்டர் எதுவுமே சொல்லலை. அதுதான் உண்மை. சனிக்கிழமை தான் எனக்கு அனுப்புகிறாரு, மைத்திரி அப்படின்னு டைட்டில் அனுப்புகிறாரு. வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், ட்ரெய்லர் லான்ச்சு, சாங்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல அட்டம்ப்டாக தெரியுது. பல சோதனைகள் சாதனைகளை தாண்டி ஒரு படம் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தா அவர் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு ரிலீஸும் போட்டார். இப்போ அதுதான் கேட்டேன், ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. எதுவுமே அவர் டிசைட் பண்ணல. ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியும். செப்டம்பர் 5 இந்த படம் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு 220-230 படம் வருது. அதில் வந்து ஹிட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் இல்லை ஒரு 14 படம். இதுதான் சினிமானுடைய நிலைமை இன்னைக்கு.
இதில் வந்து ஒரு 10 படம் வந்து ஹீரோஸ் படம் அந்த மாதிரி போயிடும். ஒரு 2 படம் இல்லை 3 படம் இந்த மாதிரி புது படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுங்க தான் சினிமாவினுடைய சரித்திரமாக இருந்துகிட்டு இருக்க கொஞ்சம் வருஷங்களாக. இந்த நிலைமைகள் மாறணும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் பேசுகிறோம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பேசுகிறோம். பட்டு எதுவுமே சினிமாவில் நடக்கிற மாதிரி தெரியல. இதுதான் இன்றைக்கிடைய சூழ்நிலை. ஆனால் தருண் இருக்கிறதுனால, நண்பர் தருண் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல முறையில் படத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். மீதி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கையிலையும் ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பெரிய வெற்றியெல்லாம் கூட இல்லாட்டாலும் கூட தருணுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும், இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரெகக்னைஸ் ஆகணும். இது இருந்தாலே ஒரு படம் வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டுட்டு படமே தேட்டரில் வந்து 10 ஆடியன்ஸு 12 ஆடியன்ஸு இப்படி தான் எங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வெற்றி விழா நடக்கும். அது எப்படி நடத்துகிறாங்க சினிமாவில், ப்ரொடியூசர்ஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படியோ அதுவும் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆடியன்ஸ் கேட்டால் 12 ஆடியன்ஸு. திங்கக்கிழமை காலையில் சினிமானுடைய நிலைமை தெரிஞ்சு போயிடும். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை என்ன பொசிஷன், காலையில் எத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு, அது வச்சே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே வெற்றி விழாலாம் நடக்கு. அந்த முறையில் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும், மினிமம் வெற்றியாவது அடையணும், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத் ரொம்ப வருஷம் பரிச்சயம் இருக்குது. என்ன ஸ்டூடெண்ட்டு ரொம்ப குஷி இருக்குது எனக்கு. என்னன்னா பரத் வந்தால் நான் பார்த்த அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியர் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறமா என்கிட்ட வந்தார். அவருக்கு கன்னடா நான் நல்ல பேர் பண்ணோம், என்ன பண்ணுறது நான் கேட்டார். அதுக்கு நான் சொல்ல என்ன சொன்னேன்னா, நான் ஃபிலிம் ஃபீல்டு வந்தால் நல்லா பேர் பண்ணலாம்னு சொல்ல. அப்புறமா அவங்க வந்து கிளாஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வித் ಡ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲ தெரியுமோ. எனக்கு ಭರತ್ ಬಗ್ಗೆ ಕನ್ನಡದ ಮಾತಾಡ್ಬೋದಾ? ಭರತ್ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಸಕಲ ಕಲ್ವಲ್ಲವ. ಆ್ಯಕ್ಟಿಂಗು, ಡೈರೆಕ್ಷನ್ನು, ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ, ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ರೈಟರ್, ಡೈಲಾಗು ವಿತ್ ಕ್ಯಾಮ್ರಾ ವರ್ಕು, ಸೆಟ್ಟು, ஆல் ரவுண்டு டேலண்டடு. அது சகல கலா கமலசன் சொல்கிறார அந்த மாதிரி சகல கலா அல்லவா. கிரேட். எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. மைத்திரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேக்கிங்கு எல்லாம் மேக்கிங்கு சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு குஷியாயிடுச்சு. தேங்க்யூ எல்லோரும். என்னென்னா உழைப்பு வந்து எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணிடணும், ஹானர் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் கலைப்படிப்புனா அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அதில் உயிர் போகிற அளவுக்கு பெயின் இருக்குது அதை படைக்கும் போது. ஸோ அதை வந்து பாராட்டிலன்னா அந்த டைம்லேயே அதை செத்துரும். இந்த படத்தில் அவ்வளோ பெரிய உழைப்பு, கண்ணிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு உழைப்பு இருக்குது. எதுக்கடா தேவையில்லாமல் இவங்களை கூட்டின்னு வந்து இதில் போட்டு டார்ச்சர் பண்ணுறோமோன்ற ஒரு பெரிய தயக்கம், பெரிய மன உடைச்சல். இதை எப்படின்னா வெளியே எடுத்துன்னு வந்துடணும், செத்தாலையும் பரவாயில்ல இதை வெளியே எடுத்துன்னு வந்துடுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இல்லையா, உழைப்பு செத்துடக்கூடாது. இல்லை, உழைப்பு செத்துச்சுன்னா இந்த சமூகமே செத்துரும். உழைப்பாலேயே நம்ம வந்து ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம உழைப்பு பாராட்டப்படவில்லைன்னா எப்படி? அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நிற்கணும். ஸோ இது வெறும் படமாக மாத்திரம் நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு சித்தாந்தம், இது ஒரு பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்? ரொம்ப கிராட்டிடியூடோடு எடுத்துன்னு போகிறோம், நன்றியோடு எடுத்துன்னு போகிறோம். அப்போது எல்லாருக்கூடையும் எல்லாருக்கும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எங்கள் ஊரில் எங்கள் சித்தார்த் நகர் பசங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்னாவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிற்பாங்க. சித்தார்த் நகர், கேஜிஎல்இ, காத்தா நகர், இதெல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த கதையை வந்து கதைன்றதை விட எங்களுடைய உழைப்பை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா ஜூட் ஃபலிக் ஹாக்கி அகாடமி, ஜூட் சார் வந்து அர்ஜுன் அவார்டு வின்னர். நான் போனேன்னா அவர் பின்னாடி அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் சொல்லி அவர் வந்து சப்போர்ட் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் சண்முகம் சார், இவங்கெல்லாம் ஹாக்கி கோச், இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இது ஹாக்கி சப்ஜெக்டாக இருக்கிறப்போ இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜூட் ஃபெலிக்ஸ் செபாஸ்டின் அவர் அந்த அகாடமிக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் டுமேலா, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி போடலாம், இது இப்படி தான் இருக்கட்டும், அது ஃபுல்லாகவே இந்தியன் டீம் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாமே எங்களுக்கு வெறும் தெரில, நான் பேசின விஷயத்துக்காகவா இல்லை இதில் நான் சும்மா லைன் சொன்னதுக்காகவா தெரில, அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுங்க முக்கியமாக இது போல் சினிமாக்கள் வருதுன்னா
அண்ணன்களோட தாக்கம் பயங்கர தாக்கம் இருக்குது. என் கூட உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்தை இப்படி தான்டா இருக்கணும், இது இப்படி பண்ணுறா, இப்படி பண்ணாதாண்டா நம்ம வெளியே வர முடியும், நம்மக்கிட்ட பிஸ்னஸ் இல்லைனா கூட நம்ம இதை போராடிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளியராக சொன்னேன். ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணி இந்த படத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எங்கள் சித்தப்பா அவங்க இருக்காங்க. ஏன் அங்கே இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, நாங்கள்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் தான் போகிறோம். பாபா சாஹிபோடைய அந்த அந்த ஒரு பயணத்தில் ஒரு பகுதி இது. ஸோ அதால் இவங்களுடைய ஐடியாலஜி சினிமாவாக மாறுறதுக்கான முழு உழைப்பு போட்டது வந்து இவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே நிற்கிறதுக்கான ஒரு மெயின் பேஸே அதுதான். அப்புறமா என் குருநாதர், எனக்கு 3 குருநாதர் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இவர் வந்து சாம்ராஜ் மாஸ்டர்னு. இந்த 40,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கன்னடா சினிமாவில் இவரை தெரியாத ஆளே இல்லை. இவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா படத்துலேயும் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்தது தான் நானும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், எவாக்களும் முறையில் மாஸ்டர். அப்புறம் என்னுடைய குருநாதர், ரொம்ப முக்கியமான குருநாதர், காலையில் தூங்கி எழுந்துச்சுனாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சினிமாவை தேடி வரும்போது எங்கள் மாமா பையன் எங்கள் சுரேஷ் அண்ணன் தூங்கி எழுந்துச்சுனா இட்லி இருக்கும் தலைமோட்டில். இதுதாண்டா சினிமா, இப்படி தாண்டா பண்ணோம், லைவாக பண்ணோம், உண்மையாக பண்ணோம், சும்மா ஃபேண்டசின்னு சொல்லியெல்லாம் பண்ண தேவையில்லை, உண்மையான கதையை போனால் அது மக்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி கொடுத்த சுரேஷ் அண்ணன் நன்றி. அதுக்கப்புறம் சுப்ரமணியம் சிவா சார், வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. சிவா சார் வந்து அவர் கொடுத்த வாய்ப்பும் சரி, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வச்சதும் சரி, ரொம்ப வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுன்னு இருக்கேன். முக்கியமாக அவர் எல்லா படத்துலையும் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவார். படம் பண்ணிட்ட பிறகு கூட போய் வெற்றிமாறன் சார் படத்தில் எந்த படத்தில் போனாலே சிவா சார் இருப்பார். அது நான் ஒன்று பார்ப்பேன், இவர் படம் பண்ணிட்ட பிறகு ஏன்டா இங்கே போய் ஒர்க் பண்ணுறாருன்னா, ஒன்று ஃப்ரெண்ட்லியாக போய் ஒர்க் பண்ணணும், இல்லைனா அவர் கற்றுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயமே, ரெண்டுத்தையும் அப்படியே கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சிவா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு காசு அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துடாது. அப்போ அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்கன்னா அவ்வளோ அசால்ட்டாலாம் இல்லை. ஆனால் இதில் இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போதோ என்னை ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே சப்போர்ட் பண்ண எங்கள் மாமா லக்ஷ்மி நாராயணன் அப்புறம் அக்கா 2 பேருமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு ட்ராவல் இருந்தாலையும் மைத்ரி வந்து இந்த படத்தை எப்படியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நேற்று வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது நினைக்கும் போது அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அதேமாதிரி எமோஷனல்லாம் பயங்கரமாக ஆகிடுவேன் நான், நல்லா குபீர்னு. கேமராமேன் சொன்னார், ஜி ஸ்டேஜில் கேஜில் அழுதுறாதீங்க ஜின்னு. சத்தியமாக ஆக மாட்டேன் ஜி, ஏன்னா இப்போ தான் நான் வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்டலாம் வேணால் கதறி அழலாம். இந்த அண்ணன் முன்னாடியெல்லாம் அண்ணனுக்கு தெரியும், அண்ணனா நம்ம அண்ணன் சீனியர், நம்மளுடைய சீனியர் சினிமாவில் எங்களுக்கான சீனியர். அண்ணனுக்கெல்லாம் கதறி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அவரெல்லாம் டே சாரிடா ஏன்டா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ அந்த வகையில் அவ்வளோ ஈஸியெல்லாம் அழ மாட்டேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறதால பயங்கர போல்டாக, ஏன்னா இது ஒரு வாரில் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. கை காலை வெட்டினா கூட படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது எங்களோட ஐடியாலஜி, இது எங்களோட சித்தாந்தம். வி ஓன்ட் கிவ் அப். ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட. ஸோ அந்த வகையில் லக்ஷ்மி நாராயணன் அண்ணன் மாமாக்கும் அப்புறம் அக்காவுக்கும் பெரிய நன்றி. சரிங்களா? அப்புறம் அண்ணன் சொன்னாலும் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு, இதுதான் இவ்வளோ தூரம் நான் எப்படின்னா பேசிடுவேனா, இவங்களை பற்றியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற நினைக்கும் போது ரொம்ப போல்டாக இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தெரியாமல் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக கிளான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ணன் இல்லாமல்லாம் நான் இங்கே இல்லவே இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அது எல்லாருக்குமே தெரியும், டீம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது சாதாரணமாகவே ஒரு அண்ணனா அப்படியே ஓகே எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் அவர் பயங்கர கிரிக்கெட்டரு. எங்கள் வீட்டில் பயங்கர கப்புங்க இருக்கும். அதெல்லாம் தூக்கி வச்சு ஒரு வாட்டி வீடு ஷிஃப்ட் ஆகும்போதோ அந்த கப்புங்கெல்லாம் எடுத்து லோட் பண்ணிகிட்ருக்காரு. நான் வேலைக்கு போகிற நிலமை இல்லை, நீ வேலைக்கு போயே தீரணுன்ட்டார் ஒரு வாட்டி. நீ வேலைக்கு போயே தீரணும், ஏன்னா நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 லட்சம் இல்லை 10 கோடி எடுத்து வந்தால் கூட இங்கே யாரும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவே, எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போத்துக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னா நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் வந்தாச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நானும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அது நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம டேரக்டர் ஆகிடலாமே, நம்ம எதுக்குடா வேலைக்கு போகணுன்னு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைச்சிரும். பட் ஆனாலும் அது ஒட்டுக்காது இல்லை பேஷன். அப்போது நான் 2 நாள் மன உடைச்சல். அதை அவர் புரிஞ்சுக்கினார். உன் ஸ்கிரிப்டெல்லாம் என் கப்பு மாதிரி வச்சிடாத, நீ போ, நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், நீ டேரக்டர் ஆகும். இங்கே நிற்கும் போது நான் டேரக்டர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டை வைக்கல நான் இல்லை, சரியா? அதுக்கப்புறம் நண்பன் ஒருத்தன் கத்தின்னு ஓடி நின்னா இல்லை விஜய்னு, இந்த
காலேஜில் டான்ஸில் கூப்பிட்டு வந்து நடுவில் நிற்க வச்சு நீ பண்ணியா பண்ணுவேன்னு அசோசியேட் ப்ரொடியூசராக மாறி இதில் ரொம்ப பெரிய பயணம், நிறைய விஷயம் இழந்துட்டான் அவன். இந்த படத்தாலன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில், நிறைய விஷயம் இழந்துட்டான். பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னா, அதுக்கு என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு நான் எப்படி என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்கியா பேசின பேச்சில் எல்லாரும் சரியா? அதனால் விஜய்க்கும் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்பர்ட்னா சின்ன வயசுலேருந்தே பயங்கர டிசிப்ளின்டு. அவரை பார்த்தாலே நம்ம ஏரியா புள்ள என்னடா இவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது, நம்மளாம் அப்படி இல்லவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். டிசிப்ளினாக நடந்து வருவார், டிசிப்ளினாக நடந்து போவார். பேட்டிங் ஆடும்போது கூட ராகுல் டிராவிட் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார். அப்போ அவ்வளோ டிசிப்ளின்டான ஆளாக இருக்கும்போது அது பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவர் பயங்கரமாக ஒரு மூடை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். சரி, அவர்கிட்ட போய் நிற்கும் போது சூப்பராக ரிசீவ் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறார். ஸோ ஆல்பர்ட்னாக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சேட்டண்ண கிராஃபிக்ஸ் ஒரு 3,000-4,000 படத்துக்கு வந்து ரோட்டோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் ஹாக்கி டீம்ஸை வந்து ஃபுல்லாகவே அந்த ஹாக்கி போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பேக்ட்ராப் எல்லாம் பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுத்த சூப்பர்வைசர், கிராஃபிக்ஸ் சூப்பர்வைசர் எங்கள் மாமன் சேட்டனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் ஏசு வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து இப்போ பார்க்குற வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி ஷூட்டிங்லேயும் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஆஃப்லைன் எடிட் பண்ணி திருப்பி வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் வெறும் 1 hour மட்டும் படுத்து எழுந்துட்டு போகிற எனர்ஜி இருக்கிறதுனா அதெல்லாம் வந்து அந்த உழைப்பை எப்படி ரிட்டர்ன்ஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ ஏசு, சதீஷ் இவங்க எல்லாம் கிராஃபிக்ஸ் டீமுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், நீ காற்றுலேயே வரைவையா அப்படின்ட்டு பறந்தெல்லாம் வரைஞ்சாப்புல. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. ஷூட்டிங்கில் அன்றைக்கி வரப்போகிறதுலன்னு இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பறக்குதான் வந்து ஆப்ரேஷன் அவங்க அப்பாவுக்கு ஆகிட்டே இருக்கும்போது கூட அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கே குரூப்பில் இந்த ஐட்டம் இங்கே இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது, இந்த கண்டினியூட்டி அங்கே இருக்குது அப்படின்னு குரூப்பில் பேசிகிட்டே இருக்காப்புல அங்கே ஆப்ரேஷன் ஆகிட்டுருக்கு. நானும் சரி, ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லைன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஸ்பாட்டில் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். நான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கபார்னு பார்த்தா நான் ஃப்ரேமில் பார்த்துன்னுக்கிறேன், மூஞ்சி வந்துட்டு போகுது ஆர்ட் டைரக்டருது. என்ன ராஜா இங்கேனா? இல்லை, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, அப்பா அனஸ்தீசியாவில் இருக்கார், இன்னும் ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் இதை முடிச்சுட்டு நான் திருப்பி ஓடிடுறேன். ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் இல்லை, அவன் தான் பார்த்துக்கணும் அப்பாவை. அந்த நிலையில் இருக்கிறப்போ, ஏன்னா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ அவங்க இல்லை. பட் ஆனால் ரெண்டுத்தையும் பார்த்துக்கின விஷயம் வந்து அந்த நான் சொன்ன விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக, முக்கியமாக இந்த ஐடியாலஜிக்கலாக அவன் எவ்வளோ கனெக்டடாக இருந்தால் அப்பா அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணது ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பெரிய நன்றி. தம்பி தான் கூடயே சுற்றினவங்க, இதை குத்துடலாமா, ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் பண்ணி காட்டினாப்புல இல்லையா? ஸோ அதால் ரொம்ப பெரிய நன்றி ராஜா, பெரிய ஒர்க் அது. அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குற விஷயம் எல்லாமே வந்து இவனுக்கு என்ன தெரியும்னா டிஜே தான் தெரியும். சாரவ் டிஜே பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நீ வா இதெல்லாம் பண்ணுன்னு நைட் அண்ட் டே ஸ்பெஷலாக மியூசிக் கொடுத்து, மியூசிக்கில் ஐடியா கொடுத்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ண சாரவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் டிஏ ஆர்டிஸ்ட் திலீப்பனுக்கும் நன்றி. மேக்கப் ஆர்டிஸ்ட் பூஜா தேவி, குழந்தை பிறந்துட்ட பிறகு கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது, கை குழந்தையாக இருக்கும்போது கூட அவங்க கை குழந்தை இருக்கும், பட் ஆனாலும் வீட்டில் விட்டு வந்து நைட் அண்ட் டே என் கூட வந்து அது ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தீதி, தேங்க்யூ தீதி. அதுக்கப்புறம் என் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக என் கூட கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லைனா என் கூட ட்ராவல் பண்ணி என்னை பார்த்துக்கின விஜய் நன்றி விஜய். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், முக்கியமான செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஸ்ரீதர், சிவாங்கி ரொம்ப நன்றி. ஸ்ரீதர்னா என் சின்ன வயசு ரோல் பண்ணுவேன், அவனுக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அசோகனா, இந்த ஆள் மட்டும் இல்லைன்னா சத்தியமாக நாங்கள் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை. அசோகனா நடுவில் 2-3 பேர் சொல்லியிருக்கேன், அசோகனா இல்லைன்னா இல்லவே இல்லை. யாரை பார்த்தாலையும் போய் காசு கெடுங்க, எங்கள் படம் பண்ணோம், நீங்கள் வாங்க இந்த படம் பாருங்கள், அவங்க வீட்டில் போய் அவர் பாத்ரூமில் இருந்தால் கூட தட்டி எப்படின்னா வாங்கி வந்துடுவார், வாங்க. நான் சும்மா சொல்லுவேன், நான் இந்த லொக்கேஷன் அந்த மண்டபம் பெருசாக இருக்கும், கபார்னு உள்ளே போந்துடுவார், போய் அவங்க ஓனர் வீட்டுக்கே போயிடுவார், சார் எனக்கு ஷூட்டிங் வேணும் சார்ன்ட்டு காலையில் 6 மணிலேருந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஆர்வம். இது இப்போ இல்லை, என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே அவர் பண்ணியிருக்காரு. அசோகனாக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸு, முக்கியமான அசிஸ்டன்ஸு ராபின் இன்னைக்கு இல்லை, பயங்கர ஃபீலிங் அது, அவன் ஷூட்டில் இருக்கான். ராபினுக்கு ரொம்ப நன்றி. ராபின் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ஷூட்டிங் டைமில் சாப்பிடவே மாட்டான், ஜூஸ் மட்டும் தான் குடிப்பான். ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்டேன் ராபின், இல்லை நான் சாப்பிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாத்ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நான் சாப்பிட வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் கூட ஒர்க் பண்ணுவாங்களான்ற அளவுக்கு எனக்கு ஃபீலிங் ஆகி போச்சு. என்னடா நம்ம கொடுமை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேனி ப்ரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொத்துன்னு கீழே வந்துட்டார். 4 நாளாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஆனாலே மறுநாள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்புல, அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் லிரிசிஸ்ட்டுங்க. இது வந்து ஒரே ஆள்கிட்ட நம்ம எல்லா பாட்டும் எழுதுறோமானா இல்லை, இது பல விஷயமா இருக்குது. சில விஷயங்கள் வந்து சாங்காக கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு பிளான் பண்ணி பக்காவாக அவங்கவுங்ககிட்ட கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளானிங்காக இருந்துச்சு. அதில் குட்டிரேவதி மேடம் சொல்லவே தேவையில்லை, அவங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. யுகபாரதி அண்ணன் ரொம்ப அசால்ட்டாக என்ன அப்படி வந்தார், எழுதினார், சரிப்பா ஓகேப்பான்ட்டு போயினே இருந்தார். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார், இந்த படம் நல்லா பேசப்படும், நீங்கள் கவலையப்படாத, எது இருந்தாலும் எடுத்துகிட்டு வா, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தார். அவர் இன்றைக்கி இல்லை, அவர் தஞ்சாவூரில் இருக்கார், வர வேண்டிய நிலைமை. ஆனால் மேலும் மேலும் நான் அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் வந்து சந்திப்பார். அதுக்கப்புறம் ராஜண்ணை போய் பேசும்போது அவர் எப்படி எழுதுறாருன்னு எட்டி பார்த்துன்னு இருப்பேன். ஆனால் இது ஓகேவா, இல்லைண்ணே இது வேணாமா, இது வேணாம், அவ்வளோ கிளியராக அவர் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லும் போதும் அவ்வளோ சூப்பராக எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டு எல்லாமே செம்ம சூப்பராக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ பேசுகிறது நீங்கள் கட் பண்ணி கூட போடுவீங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக நிறைய விஷயத்த பார்த்து எழுதினார். அதுக்கப்புறம் வாசன், மலேசியாவிலேருந்து வாசன்ன்றவர், அவருக்கு சொல்லவே தேவையில்லை, அவர் அவ்வளோ பெரிய உழைப்பு போட்டு வாசன் தலைவரே ரொம்ப நன்றி அந்த ரேப்க்கெல்லாம். அடுத்தது என்னுடைய லிரிசிஸ்ட்டுன்னு தாண்டி என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான அசிஸ்டன்ட் டைரக்டர் இளமாறன். ஏன் உன்னை லிரிசிஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டுன்ற பேரில் நீ நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்மளுக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுயா. ஸோ லிரிசிஸ்ட்டாக நீ வளர்ந்துரு, கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் அப்படியே டைரக்டர் ஆகிடு, சரியா? அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. இந்த ஆள் வந்து எது கண்ணாடி போட்டேன்னா, ஒரு நாள் கண்ணாடி எடுத்துட்டாப்புல, எனக்கு நான் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே தெரிலனா அதுக்கு தான் நான் ஒரு வாட்டி கண்ணாடி காணாமல் போயிடுச்சு. அவர் என்னன்றாருன்னா, அது என்னோடய செகண்ட் ஐ அப்படின்றாரு. கண்ணாடி நான் பார்க்குறேன், என்னடா எப்படின்னா அவர் விரலாம் இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக வீங்கி போயிருக்குன்னா, எப்போ ஏன் ப்ரோனா, இல்லை ப்ரோ என் கை இப்படி தான்றாரு. அப்போ தான் தெரியுது அவர் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி டம்பிள்ஸ் தூக்குனா எப்படி பைசப்ஸ் வருமோ அது மாதிரி விரலெல்லாம் பெருசாகிட்டு வருது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. அவன் நினச்சோம் என்னடா மியூசிக் டைரக்டர்னு. எக்ஸ்ட்ரானரி மியூசிக் போட்டு, அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு பிரதர். எனக்கு இந்த படத்தை வந்து என் படத்தை ரொம்ப தெளிவாக காட்டினது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஜுவல் ப்ரோ நேற்று கூட இந்த ட்ரெய்லருக்கு மியூசிக் எங்கே போட்டார்னா, அவர் பஸ்ஸில் வரும்போது போட்டு அனுப்புனார், 5:30 மணிக்கு அவுட் எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப பெரிய ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக பிஸி அந்த ஆள், பிடிக்கவே முடியல. நான் நேற்று ராத்திரி கம்போஸ் பண்ணது காலையில் மட்டும் வந்த பிறகு தான் அவுட் எடுத்தோம். அதுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இன்றைக்கி சத்தியமாக அவர் வந்து தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டராக வருவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் என் கேமராமேன், அவர் தான் சொன்னேன்னா எமோஷன் ஆயிடுவேன். அவர் சொல்லுவார், ஜி ஸ்டேஜில் நான் எழுதுறாதீங்க ஜின்னு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியம். கேமராமேன் எவ்வளோ முக்கியம்னா, கேமராமேன் தானே சினிமா, ஆனால் அவர் இருக்கிறதே தெரியாது. சும்மா கேமரா இல்லை ஜி அப்படின்னா ஜி அப்படின்னு ஒரு கண்ணிலேயே நாங்கள் பேசிப்போம். அந்த அளவுக்கு எவ்வளோ கனெக்டடாக இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா, அவ்வளோ கனெக்டடாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது சாதாரண கனெக்ஷனே இல்லை. ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் என்னுடைய சினிமாவை ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இப்படி தான் பண்ணலான்றது எவ்வளோ பொறுமையாக, நான் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைப்பேன், ஆனால் என்னை விட பயங்கர பொறுமைசாலி அந்த ஆள். இப்போ கூட பாருங்கள், ஒரு சைலண்டாக அந்தளவுக்கு பயங்கர பொறுமையாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது வரைக்கும் நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. நான் கூட கத்தி நிற்பேன் அங்கே இங்கேன்னு, கோவப்பட்டதே இல்லை. எப்படி அவர் அதை ஹேண்டில் பண்ணுறான்றது நானும் எவ்வளோ வாட்டி அனலைஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது பொக்கிஷமாக எனக்கு வந்தது வந்து, இன்றைக்கி இந்த சினிமா இப்படி இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் என் கேமராமேன் மட்டும்தான். நன்றி ஜி, ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, சிவராமா வந்திருக்காரா, நீங்கள் மேடையில் உட்கார வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது அவர் மேலும் மேலும் நிறைய நீங்கள் அவரோட டிசைன்ஸ் பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சத்தியமாக சொல்கிறேன். இங்கே ப்ரெஸ் மீடியா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணார். அது ஏன் எப்படி பண்ணார், என்ன பண்ணாருன்றது நீங்கள் அவரை பர்சனலாக சொல்கிறேன். ஸ்டேஜ் ஃபியராக இருக்குன்றாரு, ஆனால் அவரை பார்த்தா நீங்கள் ஃபியர் ஆகிடுவீங்க. எப்படி இதை க்ரியேட் பண்ணி, ஏன்னா அவரை பார்த்தா சத்தியமாக ஆச்சரியப்படுவீங்க. நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட கிளியராக சொல்கிறேன், அது உங்களுக்கு ரைட்டிங்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இந்த பர்சன் எப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாருன்னு. ஏன்னா ஷாக்கிங், நான் இவ்வளோ பேசுகிறேன், ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு அவருடைய டிசைன்ஸ் அவ்வளோ கிளாஸாக சூப்பராக ஒரு டிசைனும். நானும் பாப்னா சார் கையெழுத்து கும்புறாரு குரூப்பில் டிசைனை பார்த்துட்டு நாங்கள் தப்பிச்சிருவோண்டா நாங்கள் ஒரு டிசைனும் அவர் சூப்பராக பண்ணி கொடுத்த சிவராம சுரேஷ்க்கு ரொம்ப பெரிய நன்றி.
அதுக்கப்புறம் காயத்ரி ஷான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் காயத்ரி ஷானோட பெர்ஃபார்மன்ஸு. இந்த படத்துக்கு வெயிட் ரிடக்ஷன் இன்க்ரீஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் காலையில் 12 மணிக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக 12 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட சொல்லியிருக்கேன். 1க்கு 2 இல்லை 3 கூட சாப்பிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 6-7 மாதம், ஒரு 10 மாதம், கிட்டத்தட்ட 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு போர்ஷனை ஷூட் பண்ணுறதுக்கே. அந்தளவுக்கு பெரிய உழைப்பை போட்டு இந்த படத்தை வந்து பயங்கர கிளாஸாக அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வரணும். அந்த ப்ரெக்னென்சி சீக்வன்ஸ் எல்லாம் பக்காவாக, அந்த ஃபேஸு, இந்த ஹார்ம்ஸ் எல்லாமே பக்காவாக நல்லா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபில் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 6-7 மாதம் நாங்கள் சாப்பிட வச்சு அப்படியெல்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் பெரிய பெரிய ஒரு உழைப்பு. ஏன்னா அவங்க அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எனக்கு வாய்ப்பெல்லாம் வராத போயிடுமான்னு. நான் சொன்னேன் கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பு அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணீங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணலான்னு. ஆனால் அதை அவங்க நம்பி அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணி அதை இன்றைக்கி நம்ம கூட காட்டுறாங்கன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நானும் கேமராமேன்லாம் ஷூட் பண்ணே இருக்கும்போது பார்ப்போம், அவ்வளோ சுவாரஸ்யமாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் இது செம்மையாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கடான்னு. அதுக்கப்புறம் இந்த படம் எவ்வளோதான் நான் இவ்வளோலாம் முக்கி பேசினா கூட இதெல்லாம் அவ்வளோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி வர சினிமாக்கள் முன்னாடி இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் முக்கி பேசலாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கை தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாதியில் ஸ்டக்காகி நிற்கும் போது வந்து இது செத்து போச்சு, ஆல்மோஸ்ட் செத்துருச்சு. எல்லாருமே நினச்சிருப்பாங்க செத்துருச்சு என்னன்னு. அது இப்படி நம்ம விட்டுருவோமா, நம்ம தான் அங்கங்கே தேடினே இருக்கிறோமே. அப்போது இந்த படத்தை போட்டு காமிச்சு பாதி ஆஃப் பெட்டாக இருக்குது. அந்த படம் படமாகவே இல்லை, ஒரு லிமிட்டடாக அதானால் அது ஒரு கோர் ஐடியா வச்சுருந்துச்சு. இந்த படம் போடும்போது இவர் வந்து நன்றி வந்து ரங்கா பிரதருக்கும் கார்த்திகேயனுக்கும் சொல்லணும். போட்டு காமிக்கும் போது டக்குன்னு இவர் வந்தார். இவரை பார்த்த உடனே ஐயோ இவர் கேன்றுவாரோ, அப்படின்ட்டுருவாரோ, ஹிந்தியில் பேசிடுவாரோ, மாலம் குச்சினை அப்படின்ட்டுருவாரோன்ட்டு என்னடா பார்த்தா அவர் என்னை விட சூப்பராக தமிழ் பேசுகிறாரு. ஏன்னா இவரு என்னோட சூப்பரா. அப்புறமா அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணாத, அந்த டைலாக் இந்த டைலாக் அப்படின்றாரு. இப்படின்னு எடுத்த உடனே இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு தான் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உழைப்புக்கெல்லாம் பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சதுன்றதை நான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட்க்கு ரொம்ப பெரிய நன்றி சார். தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் எவர் தமிழ் சினிமா கேன் சி, பிகாஸ் யூ ரெஸ்பெக்டட் our work, which I can tell wholeheartedly from whole Maitri crew will be like thankful to you till we die, because அது பெரிய பெரிய ரெஸ்பெக்ட். அது எங்களுடைய உழைப்புக்கு அன்றைக்கி கிடைச்ச ரெக்கக்னிஷன். அன்றைக்கி ஏந்திரிச்சு இது நம்ம பண்ணலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட நின்று இந்த படத்தை தேட்டருக்கு எடுத்துன்னு வர்றாரு. அது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பெரிய உழைப்பு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் என்னென்னா என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்புறம் கொசு அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் கொசு அடிக்காத கூடாது ஜோன்னான்னு ஒருத்தர் பேசினே இருப்பார். ஃபோன் பண்ணிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் அங்கே போடு இங்கே போடு, இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. நான் போக சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு என்ன மாதிரியானாலும் அப்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. ஆனால் அப்ஸ்ட்ரீமில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு 200 ரூபா கொடுறா சரியா அப்படின்ட்டு அந்த 200 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பேசுவார். போட்டு தள்ளிட்டு பேசுன்னு பேசுவார். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக நான் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு 25 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸு, மெட்ராஸ் டாக்கீஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கன்னா மிஸ் ஆகுது, நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்க, என்ன ஆகுது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற உண்மை பயங்கரமாக உண்மையாக காண்டாயிருவார். யார் மேலாம் டப்புன்னு கோவப்பட்டுருவார், டப்புன்னு திட்டிடுவார், ஏன்னா நீங்கள்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு. அது தெரியல எவ்வளோ தூரத்துக்கு அதுன்னு. பட் ஆனால் இன்றைக்கி இந்த மைத்திரி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் அவருடைய பயங்கரமான அன்பிலீவபிள் டாக்ஸ் தான் என்கிட்ட. அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் மைத்திரி பற்றி சொல்லணும்னா, ஏன் மைத்திரின்ற படம்னா நான் பார்த்த வழியை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. இது 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 பேசிக்கான ஒரு விஷயம் தானே. நம்ம பார்த்த வழி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே மைத்திரியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லை. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படி நம்ம பண்ணும்போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடும். இது இந்த கருத்து மக்கள்கிட்ட போயிடும், நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி 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 நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு, காப்பாற்றிடலாம்னு யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலைவாயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, 1 ரூபா 2 ரூபான்னு தேன்னுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45-50 லட்ச ரூபா போட்டிருக்கோம், என்னடா 1 ரூபா 2 ரூபாய் இல்லைன்ட்டு. 1 ரூபா 2 ரூபாய் இல்லை, தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்னதான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்றைக்கி சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, an artist will never die if we are rational.
இஃப் யூ திங்க் ரேஷ்னல், இஃப் யூ நம்ம பகுத்தறிவோடு பயணித்தா நம்மளால் என்றைக்கும் எவனாலையுமே எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருந்தது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die, because my ideas are rational. I'm a rational ideologist. நான் அம்பேத்கரைட், நான் பெரியாரிஸ்ட். ஸோ ஐ வில் நெவர் டை. ஹவு கேன் ஐ டை? when if you kill I might die, my body will die, but my ideas will never die. இல்லை, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, கதிகர்கள டைமில் தப்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் போர், இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா? போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டக்கத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டக்கத்தி குத்தினா அட்டக்கத்தி எல்லாமே ஒடிஞ்சிடும் இல்லைப்பா. அதே அட்டக்கத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்த ஆறெல்லாம் ஓட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இது அட்டக்கத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே சும்மா அப்படியே பெருக்கி தள்ளிட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாருமே குரல் கொடுக்க, எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில் இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள்லாம், எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, ஆனால் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மேடையில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் இதெல்லாம் பேசலாமானா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே நிறைய பேசாதப்பான்னு, ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே இதெல்லாம் நிறைய பேசாதப்பா, நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க? வருவங்களா யாருன்னா? எனி டைம் நம்ம டெத் ஆகிடல, பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம், நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம், ப்ரெஸ்ஸு நம்மளுக்கு எதாவது ஒன்று பண்ணி விடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் அசைற மாதிரி இல்லை சார், நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் போடுங்க. அவர் அந்த படத்தை வந்து நிறைய விஷயத்த நான் அவர் பக்கா நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா, அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறாருல, நம்மளுக்கான விஷயத்த, அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதும் அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லையும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பயப்பட வேணாம் சார், நம்மளை எதுவும் பண்ண நடந்துடும் சார், கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எஃபர்ட் ஏன்னா காலகாலமாக நிறைய வழியிலேயே வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கோவம் வந்துடும் இல்லையா? அந்த கோவத்தோட வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். அந்த கோவத்தை வந்து மக்கள் மேலெலாம் செலுத்த முடியாது, ஏன்னா கோச்சிக்க முடியாது, ஏன்னா அவங்க அது காரணமே இல்லை. சமகாலத்தில் இருக்கிற மக்கள் வந்து எதுக்கும் இது காரணமே இல்லை, இதுக்கெல்லாம் முன்னாடி யாரோ ஒருத்தர் உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கோவத்தை எப்படி நம்ம சரி, அந்த கோவத்தை எங்கே காட்டலான்னா படைப்பு மேலே காட்டியாச்சு, ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டாச்சு. ஏன்னா அந்த கோவம் தான் எங்களை இன்னமும் அப்படின்ற ஒரு மூடு. இப்போ இதை வச்சு நிறைய பேர் பல விதமாக எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதிக்கங்க, பட் நீங்கள் எங்களை தான் எழுதிட்டே இருக்கணும், வேறு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் என் மூஞ்சி இல்லை, இந்த மூஞ்சை பார்த்துக்கினே இருக்கணும், என்ன பண்ணுறது, சரியா? ஸோ அதனால் இந்த எஃபர்ட்டுக்கான காரணம் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான். பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களுக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த சினிமா வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கணும், இது ரொம்ப இந்த இடம் தான் ரொம்ப காலமான இடம் அப்படின்வாங்கல்ல. என்ன தான் சென்சிட்டிவாக காமெடிக்கலாக பேசியிருந்தா கூட எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணுருவேன். நான் என் வாழ்க்கையில் எது வேணாலும் ரீட்டைன் பண்ணுருவேன். இந்த படத்தால் என் அவருடைய கடைசி காலத்துலலாம் என்னால் பேசிக்கூட முடியல. என்னுடைய பெரிய லாஸ் என்னென்னா, இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க போகிறாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு ஷாட்டு கூட காட்டல அந்த ஆளுக்கு. எங்கள் அப்பா ஒரு ஷாட்டு சரியாக காட்டல. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் கூட வானாப்பா எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு போயிடுவார். எப்படின்னா காட்டிடுவோன்னா ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கிற டைமில் மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப வலி. அது என்ன கோவமா என்னன்னு தெரியல, அது என்னவா கன்வெர்ட் ஆகும் தெரியாது. பட் அது பெரிய இழப்பாக நினைக்கிறேன். அவராக மாறி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி நின்று தான் நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எமோஷன் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆக தேவையில்லை, அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் நான். ஏன்னா இது ரொம்ப இப்போ தானே வந்திருக்கேன். நானும் இப்போ முடிச்சுட்டுன்னா நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட போகிறேன்னா இல்லை, இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவோம். என் டீம் என் கூட நிற்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா கண்டிப்பாக இதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம். அப்புறம் மேடம் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச்.